இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் சொன்னீங்க. பள்ளிப்பாளையத்து சிக்கனில் என்ன ஃபேமஸ்? இல்லைங்க, பள்ளிப்பாளையம் சிக்கனுங்கிறது அதே கோழி தான். இந்த மசாலா தான் அதில் வித்தியாசம். என்னென்னா தேங்காய் வந்து பல்லாக கட் பண்ணி, வரமிளகாயை வந்து நீட்டமாக விதையை எடுத்துட்டு, சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி, வெறும் வீட்டு மிளகாத்தூள். வீட்டிலலாம் வந்து இப்போ நம்ம கிராமத்து சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா மசாலா அரைச்சி வச்சுருவாங்க. ஆமாம். வரமிளகா, மல்லி, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தனியாக வறுத்து வெயிலில் காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா சாம்பார் குழம்பு எல்லாத்துக்கும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சிம்பிள் மசாலா போட்டு பண்ணுறது தான் பள்ளிப்பாளையம் சிக்கன். கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜனுடைய சமையல் ஃபார்முலாவும் சீக்ரெட்டுங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி எல்லாமே என்னைக்கு வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. கூகுளில் தான் பாதி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி எது வேணாலும் ஏஐ வந்துருச்சு. நீங்கள் என்ன வேணாலும் கூகுள் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் கையில் இருக்குது. ஒரு ரெசிபியை மட்டும் வச்சு நீங்கள் டேஸ்ட் கொடுக்க முடியாது. அந்த கைப்பக்குவம், அந்த சமைக்கிறவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இது எல்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸோடைய குவாலிட்டி, அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ரெசிபியுடைய டேஸ்ட் வரும். நான் வந்து உங்களுக்கு ஒரு காஃபி போடணும் என்ன எப்படின்னு நான் உங்களுக்கு ரெசிபியாக சொல்லிடுவேன். ஆனால் நான் போட்ட காஃபிக்கும் நீங்கள் போடுற காஃபியும் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அது வந்து சின்ன சின்ன ஒரு அதாவது சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸ். நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் வந்து எதை ஆட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் வந்து அனுபவத்தில் மட்டும்தான் வரும்.